ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது முழுக்க இயற்கையான பொருள்களை வச்சு வீட்டிலேயே ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ரெசிபி தான். அவர் தான் இன்றைக்கி பண்ண போகிறாரு. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலை இது கம்ப்ளீட்டாக நிறுத்தும். அப்புறம் இளநரையை இது ஸ்டாப் பண்ணும். ஆல்ரெடி நரைச்சிருந்த முடியை கூட இது கருப்பாக்கும். அப்புறம் முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது மெயினாக உதவும். இது நம்ம வீட்டு சைடில் கிடைக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய். வேறு எந்த எண்ணெயும் இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நாட்டு செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய். அப்புறம் ஒரு கைப்பிடி கையாந்தரை இல்லைன்னா கரிசலாங்கண்ணிங்கிற இலை, ஒரு கைப்பிடி மருதாணி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 4 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், 2 எலுமிச்சம்பழம், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 கிராம்பு, அப்புறம் செம்பருத்தி பூ ஒரு 4-5, ஒரு 50 கிராம் வெந்தயம் நல்ல முத நாளே ஊற வச்சு முளை கட்டினது, அப்புறம் ஒரு அலோவேரா. வாங்க இதெல்லாம் வச்சு எப்படி என்ன தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலோவேராவை இந்த மாதிரி துண்டாக வெட்டிக்கோங்க. அப்புறம் கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தனித்தனியாக 1க்கு 2 அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி பயன்படுத்தினா அதோட சாறு இன்னும் நல்லா இறங்குங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி நெல்லிக்காவை கொட்டை நீக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் 2 எலுமிச்சம்பழம் சொன்னேன். அதில் 1.5 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி 4 துண்டுங்களாக பண்ணிக்கோங்க. இன்னும் அந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை பின்னாடி என்ன ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராம்பை உரலில் போட்டோ இல்லை இதில் போட்டோ நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம இரும்பு சட்டியை தான் பயன்படுத்தணும். எவர் சில்வரோ இல்லை அலுமினியம் சட்டியோ பயன்படுத்தினா எண்ணெய் பிடிச்சி போயிடும். ஸோ கனமான இரும்பு சட்டியை பயன்படுத்தணும். நாங்கள் இந்த சட்டியை எண்ணெய் தயாரிக்கிறதுக்குனே தனியாக வச்சுருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி கூட தனியாக ஒரு சட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம இந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றணும். இந்த மாதிரி எல்லா எண்ணெயும் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். மிதமான சூட்டிலேயே இந்த எண்ணெயை நம்ம தயாரிக்கலாம். ஹை ஃப்ளேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃப்ளேம் வச்சினாலும் சீக்கிரம் எண்ணெய் கருகி போயிடும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் வெட்டி வச்ச அலோவேராவை முதல்ல போடுறோம். இப்போ இந்த அலோவேரா நல்லா கொதிச்சு வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்ல அலோவேரா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சாமான்லாம் ஒன்றா இதில் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோன்னா, அரைச்சி வச்ச கையாந்தரையை, அந்த இலையை ஃபஸ்ட்டு போடுறோம். அதையும் போட்டு எண்ணெய் நல்லா கொதி வரணும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்தது மருதாணியை போடுறோம். மருதாணியை போட்டும் நல்ல எண்ணெய் உங்களுக்கு கொதி வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் அப்பப்போ கிளறி விடுங்க. இது கொதி வர எவ்வளோக்கு எவ்வளோ கொதி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட சாரெல்லாம் எண்ணெயில் இறங்கும். இப்போ அடுத்தது நம்ம கருவேப்பிலையை போடுறோம். கருவேப்பிலை போட்டும் நல்லா உங்களுக்கு எண்ணெய் கொதி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைடுலலாம் நல்லா நம்ம கரண்டியை வச்சு சரி பண்ணிக்கோங்க. இப்போ நெல்லிக்காய், அரைச்சி வச்ச நெல்லிக்காய், அதோட சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி விடுங்க. இந்த எண்ணெய் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பொண்ணுங்க என் வீட்டுக்காரர் எல்லாருமே இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவோம். எப்பயுமே எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு இந்த எண்ணெய். இது அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். இப்போ பாருங்கள், அந்த எலுமிச்சம்பழம் நான் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பெரிய பெரிய துண்டு எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தையும் அதில் போடுங்க. எலுமிச்சம்பழம் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் மறுபடியும் கொதிக்கணும். இது வந்து ஒரு மிராக்கிள் ஹேர் க்ரோத் ஆயில்னு கூட சொல்லலாம் நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முடி நல்லா வளரும் அது. இப்போ செம்பருத்தி பூ வந்து நம்ம ஒரு 4-5 செம்பருத்தி பூ போடலாம். 1-2 அதிகமாக இருந்தாலும் போடலாம். செம்பருத்தி பூவோட காம்பு, அந்த பச்சை கலர் காம்பை எடுத்துட்டு போடுங்க, அது தேவையில்லை. இந்த பாருங்கள், போட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது போட போகிறது வெந்தயத்தை நம்ம போடணும். வெந்தயம் நல்லா நாளே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு முளை கட்டிருந்தா இன்னும் நல்லது. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஊற வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராம்பு, நம்ம நசுக்கி வச்சுருக்க உரலில் நசுக்கி வச்சுருக்கிற கிராம்பையும் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், நான் முதல்லையே சொல்லும்போது வெட்டி வேற சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ பாருங்கள், நான் வெட்டி வேறு எங்கள் அப்பா போட்டிருக்காங்க கொஞ்சம். வெட்டி வேறு பார்த்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தரும். அதனால் அதை கொஞ்சமாக போட்டால் போதும், வாசனையும் நல்லா இருக்கும். அதனால் அதை கடைசியாக கொஞ்சமாக போடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு பார்ப்போம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சதுக்கப்புறம் அந்த சொட நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் கம்ப்ளீட்டாக நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ அந்த சொடப்பு கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. இப்போ எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் வந்து 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சிடணும். நீங்கள் நைட்டு சாயந்தரம் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். மறுநாள் சாயந்தரம் தான் இதை நம்ம வடிகட்ட போகிறோம். நம்ம எவ்வளோ இதை வச்சுருக்கோமோ அவ்வளோ இதோட சாறு வந்து எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கும். பாருங்கள், இப்போ இது 24 மணி நேரம் கழித்து இந்த எண்ணெய் எப்படி இந்த சாரெல்லாம் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டுறோம். ஒரு வெள்ளை துணியிலையும் வடிகட்டலாம் நம்ம, அப்படி இல்லைன்னா ஒரு வடிகட்டிலையும் நம்ம இதை வடிகட்டலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல திக்காக இருக்கும். நம்ம 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நமக்கு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் கிடைக்கும். என்ன கொஞ்சம் எம்எல்ல போயிருக்குமே தவிர மற்றபடி 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் கிடைக்கும். இப்போ நாங்கள் வடிகட்டியில் தான் வடிகட்டுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வடிகட்டிடுங்க எண்ணெயை. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வடிகட்டினா எண்ணெய் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக கருப்பாக இருக்குது. வாசனையும் நல்ல ஒரு வாசனை வரும். ஏன்னா நம்ம வெட்டி வேறு எல்லாமே போட்டிருக்கிறதுனால வாசனையும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வடிகட்டிடணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை வந்து கடையில் வாங்கினா நமக்கு வந்து சுத்தமாக இருக்கானும் தெரியல. இப்போ பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் நமக்கு கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெயை நம்ம கடையில் வாங்கும்போது சுத்தமாக இருக்கானும் தெரியல. அப்படியே சுத்தமாக இருந்தாலும் விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த வீட்டிலே இந்த மாதிரி எளிய முறையில் பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்ணெயை வந்து ஒரு கண்ணாடி இதுலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் இதுலேயோ ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அப்படியேவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணியும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் அப்படியே தான் பயன்படுத்துவேன். உங்களுக்கு இது திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெயோட பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.